உனக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணுமா? நீ ஆசைப்பட்டதா வேணுமா? அதை முடிச்சு கொடுத்தா அந்த அப்பனுக்கு என்ன செய்வேன்? நல்ல வார்த்தை எனக்கு ஒரு சாராயும் எனக்கு ஒரு வெள்ளி காப்பு வச்சு போடணும். மறந்துடக்கூடாது ராமனே. அதே போல நல்ல வார்த்தை கேட்கணும். அதே போல நான் ஒரு வருமானத்துக்காக, அதாவது நல்ல வார்த்தைகள் நிறைய எனக்கு வருமானம் வேணும்னு நான் கேட்டு வந்திருக்கேன். உண்மையா? அதாவது எனக்கு நிரந்தரமான வேலை வேணும்னு கேட்டு வந்திருக்கேன். உனக்கு அமைச்சு கொடுத்துருமா? அமைச்சு கொடுத்தா அந்த அப்பனை மறந்துட மாட்டேடா. அதுக்கான காலத்தை சொல்றேன். 2.5 மாசத்துல இருந்து 4 மாசத்துக்குள்ள முடிச்சு கொடுத்துறேன். மறந்துடக்கூடாது ராமனே. அதே போல வீட்டுல குழப்பம் இருக்கு. வீட்டுல நல்ல வார்த்தைகள், அதாவது குடும்பத்துல சிக்கல் இருக்கு, சட்ட சிக்கல் இருக்கு. அதே போல பிரச்சனையாகி எழுப்பி நிக்குது, பிரச்சனையாகி நிக்குது. அதை சரியாகி கொடுன்னு கேட்டு சரியாகி கொடுத்துருமா? கண்டிப்பா சரியாகி கொடுவோம். மறந்துடக்கூடாது ராமனே. அதே போல எல்லா வார்த்தையும் ஒரு சொத்துனால உங்க குடும்பத்துக்கு ஒரு பாதிப்பு இருக்கா, அதையும் நான் சரியாகி கொடுக்குறேன். வீட்டுல போய் சொல்லு, தொடர முடியல, அதை நான் சரியாகி கொடுக்குறேன். அதே போல எல்லா வார்த்தைகள் வருமானத்திலே வெளியில மாட்டிக்கிட்டு நிக்குது, அதை வாங்கி கொடுன்னு கேட்டு வந்திருக்கேன். உன் குடும்பத்துக்கு உனக்கு இல்ல சொல்ற வார்த்தை புரியல, அதையும் நான் வாங்கி கொடுத்துறேன். மறந்துடக்கூடாது ராமனே. அதே போல நல்ல வார்த்தை உங்க தெய்வத்தை கேட்டு பார்த்தேன். உங்க தெய்வம் உங்க கூட இருக்குதா, உங்க கூட இருக்குதா அப்படின்றத பார்த்தேன். உங்க வீட்டுக்கு வருதான்றத பார்த்தேன். அதெல்லாம் நல்லா தான் வந்துகிட்டு இருக்கு, நல்லா தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதுல எந்த குறையும் எனக்கு தென்படல. விடாம கும்பிட்டுங்க. மறந்துடக்கூடாது ராமனே. அதே போல நல்ல வார்த்தை கண்டிப்பா நீ நினைச்ச காரியத்தை உனக்கு முடிச்சு கொடுக்குறேன். உனக்கு வெற்றி பாதை உண்டு. அமைச்சு கொடுத்தா அந்த அப்பனை மறந்துட மாட்டேங்களா? சரி, இந்த அப்பனுக்கு என்ன செய்வேன்? என்ன கேட்டிருக்கேன்? மறந்துடக்கூடாது. மறந்துட மாட்டேடா. கண்டிப்பா இந்த நல்ல வார்த்தை கேட்டுக்கணும். இது வருமானத்துக்காக கொடுத்துருக்கேன். மறந்துடக்கூடாது ராமனே. இது எப்பவுமே உங்க கூட இருக்கட்டும். இதை போய் நல்ல வார்த்தை வீட்டுக்கு போன உடனே வீட்டு நிலையில கட்ட முடியுமா? இல்லைன்னா பூஜை அறையில வைங்க. மறந்துடக்கூடாது. இதுக்கு முன்னால தினமும் 1 ரூபாய் காணிக்கை எடுத்து வச்சிடணும் வீட்டுல. மறந்துடக்கூடாது ராமனே. அதே போல இது வீட்டுல இருக்கவங்களுக்கு கொடுக்க முடியுமா? நல்ல வார்த்தை கொடுக்க முடியுமா? சரி, இப்படி எப்ப போவ? சரி, போறப்ப கொண்டு போ. மறந்துடக்கூடாது ராமனே. சொல்ற வார்த்தை புரியல. அந்த காணிக்கை எடுத்து வைக்க சொன்னல, கண்டிப்பா நீயே வச்சு எடுத்து வச்சிரு. மறந்துடக்கூடாது. உன் கூட வச்சுக்க, எடுத்து வச்சுக்க. உன் கூட ஒரு கனி கொடுத்துருக்கேன், அது ரொம்ப முக்கியம். சொல்ற வார்த்தை புரியல. அதுதான் உனக்கு நான் பாதையை காட்டுறதுக்கும் உனக்கு நிரந்தரமா கொடுக்குறதுக்கும். சொல்ற வார்த்தை புரியுதுல? மறந்துட மாட்டேடா. இந்தா வேற என்ன வேணும் தப்பேன்றது? போயிட்டு வா. எனக்கு என்னடா வாங்கிட்டு வந்தேன், ஏதோ கையில வச்சுக்க, எனக்கு என்ன கொடுக்க மாட்டேன்ற. நீ அப்படியே கொண்டு போற, கொண்டு வந்தது கொண்டு போற. குடுறா, வச்சு விடு. சந்தோஷமா? சரியாடா? கண்டிப்பா உன் காரியம் வெற்றி தான். போயிட்டு வச்சுட்டு போ. எந்திரிச்சுக்கடாமான, எந்திரிச்சுக்கடா. ஐயா நல்ல வார்த்தை கேட்டு உன் குடும்பத்துக்காக உனக்கு வந்திருக்க. நல்ல வார்த்தை கேட்டு உன் வாழ்க்கை உனக்கு நிலையா வேணும் கேட்டு அமைச்சு கொடுக்கணும்டா. உனக்கு வரணம் அமைச்சு கொடுங்க கேட்டது அமைச்சு கொடுக்கணுமா? அமைச்சு கொடுக்கணுமா? அமைச்சு கொடுக்குறேன். அதே போல நல்ல வார்த்தை கேட்டு வருமானம் போயிட்டு தான் இருக்கேன், ஆனா நிரந்தரமா இல்லை. வேணுமாடா? வேணுமா? சரி, தெரிஞ்சுக்கணும். அதே போல நல்ல வார்த்தை வீட்டுல குழப்பம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கியா? நல்ல வார்த்தை கேட்டோம். அதாவது நான் சரியா இருந்தாலும் என் வீட்டுல இருக்கவங்க சரியா இருக்க மாட்டாங்க. சரியாகி கொடுன்னு கேட்டது சரியாக்கிடுவோமாடா? சரியாக்கிடுவோமா? சரி. அதே போல நல்ல வார்த்தை வீட்டுல உடல் பிரச்சனை இருக்கு, அது சரியாகி கொடுன்னு கேட்டது சரி பண்ணி கொடுக்கணுமா? சரியாக்கிடுவோமா? சரி. அதே போல ஒரு இடத்துனால ஒரு பிரச்சனை இருக்கு, அதை முடிச்சு கொடுன்னு கேட்டது முடிச்சு கொடுக்கணுமா? உனக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. நல்ல வார்த்தை கேட்டோம். நான் போய் சொல்றேன், நீ தெரிஞ்சுக்க. சொல்ற வார்த்தை புரியல. அதே போல நல்ல வார்த்தை குழப்பம் அதிகமா இருக்கு என் குடும்பத்தில். முக்கியம் அதுதான். பிரச்சனை ஆகிக்கிட்டே இருக்கு. ஏன் எதுனால இது நடந்துகிட்டே இருக்கு? என் குடும்பத்தை முதல்ல மாத்தி கொடுன்னு கேட்டதுக்கு மாத்திடுவோமாடா? மாத்திடுவோமா? சரி. இது யாருனால எதுனால இந்த மாதிரி பாதிப்பு? என் குடும்பத்தினால இருக்கவங்கனாலே வா, இல்ல வெளியில இருக்கவங்கனாலே? சொல்ற வார்த்தை புரியல. உன் குடும்பத்துல இருக்கவங்கனாலேயே. சரியாக்கிடுவோமா? சரியா கொடுத்தா அந்த அப்பனை மறந்துட மாட்டேடா. வேற ஒன்று அப்பன்றது என்ன? சரி சரி. இந்தபடி நல்ல வார்த்தை கேட்டுக்கணும். இது உன் குடும்பத்துக்கு கொடுக்குறேன். நல்ல வார்த்தை கேட்டு இது உனக்காக, உன் குடும்பத்துக்காக. இது மஞ்சள் துணியால முடிச்சு வச்சுக்கணும். 11 ரூபா காணிக்கை எடுத்து விடாம இடம் போடணும் வீட்டுல. இதப்படி நல்ல வார்த்தை கேட்டோம். அவங்களுக்கு மிஞ்சி போனா ஒரு 2.5 மாசத்துக்குள்ள எல்லாமே சரியாயிடும். சரியாகி கொடுத்துருவோமா? இந்த கனி கொடுக்க முடியுமா? இப்ப கொடுத்த கனியை கொடுக்க முடியுமா? சரி. நல்ல வார்த்தை கேட்கணும் ஐயா. சொல்ற வார்த்தை புரியல, ஒண்ணு கவலைப்படாத. அவங்கள காணிக்கை எடுத்து வைக்க சொல்லு ஒரு 21 நாளைக்கு. அதை செய்யலாம்ல? செய்ய சொல்லு. நல்ல வார்த்தை கேட்டு மறந்துடக்கூடாதா? இந்த கனியை மஞ்சள் துணியில நீ முடிஞ்சு வை. அவங்களா அங்க 11 ரூபாய் காணிக்க
அதே போல 21 நாளைக்கு எடுத்து வைக்கிட்டோம். மறந்துடக்கூடாது ராமனே, சரியாக்கிடுவோம். அதே போல நல்ல வார்த்தைகிட்ட நீ நினைச்சது போல நான் உனக்கு முடிச்சு கொடுக்குறேன். உனக்கு வருமானத்தை நிலையா கொடுக்குறேன். அதுக்கான காலத்தை நான் வெகு விரைவில் கொடுப்பேன். சொல்ற வார்த்தை புரியல, இதை வீட்டுல இருக்கு, உன் வீட்டுக்கு போய் வை. மறந்துடக்கூடாது ராமன், போயிட்டு வா. வேறடா வேணா